EVP Trade and Convention Center, Chennai. The biggest event destination now open for booking with 8,000 plus parking. Contact 85258 தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில ஒரு பேச்சுவார்த்தை போனது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 தினங்களுக்கு முன்னாடி இந்திய முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர் அளித்த ஒரு பேட்டி தெரிஞ்ச ஒரு விஷயம்னாலே ஒரு பேர் அதிர்ச்சியை தான் திருப்பி கிளப்புச்சு. அதாவது ஸ்டாலின் அவர்களே இந்த நேரில் கூப்பிட்டு இந்த கூட்டணி குறித்து பேசினாரு, எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிறத பேசினார். இது எல்லாமே திமுக மீது என்ன மாதிரியான ஒரு மனப்பான்மையை நாளுக்கு நாள் உருவாக்குது சார்? நாங்கள் தான் இதை முதல்ல வெளிப்படுத்தினோம் ரொம்ப முன்னாடி. அது அப்பயே நாங்கள் இன்னொரு 10 நாள் சந்தர்ப்பத்தில் சொன்னோம், இந்த மாதிரி இப்போ அதிமுகலேருந்து பூரா எம்எல்ஏக்களை பிடிக்கிறாங்க, தாவேக்கால 10 எம்எல்ஏக்களை பிடிச்சி வச்சிருக்காங்கிறத சொன்னோம். நம்ம பேசுகிற தருணத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு எம்எல்ஏட்ட பேரம் பேசினதா ஒரு பிரமுகர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதையும் நாங்கள் ரொம்ப முன்னாடி சொன்னோம். தாவேக்காலே ஆள் பிடிச்சாங்க, இன்னும் பிடிச்சிட்டாங்க, ஐயமாவே அதை பிடிச்சிட்டாங்க, ஆள் பிடிச்சிருக்காங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம we have to wait and watch. இது எப்படியாவது தாவேக்கா ஆட்சி அமைக்காமல் தடுத்துடணும், குறிப்பாக திரு விஜய் முதலமைச்சர் நாற்காலில் உட்கார்ந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரும் முனைப்போட ஒரு கட்டம் தான். அது கட்டாயமாக எந்த விதமான பலனும் தராது. ஏன்னா அதெல்லாம் அப்ரப்டாக பளிச்சுன்னு வெளியில் தெரியும். அது ஒரு மறைமுகமான விஷயமா இருக்காது. நீங்கள் ஏடிஎம்கேவும் நீங்களும் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டீங்கிறது எவ்வளோ பெரிய இந்த விழுமியத்தோட வீழ்ச்சி, இந்த அதோடைய ஒரு வேல்யூ சிஸ்டம் எவ்வளோ கீழே போயிருக்கு. நீங்கள் 2 பேரும் தான் சண்டை போட்டு மண்டை உடைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு. ஆனால் என்ன, எல்லாருமே அப்படி தானே இருந்திருக்கிறாங்க. நீங்கள் அவங்கள எப்படி குத்தம் சொல்வீங்க? காங்கிரஸ் கட்சியும் சிவசேனாவும் கூட்டணி அமைக்குது, காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட்டணி அமைக்குது, விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட் கட்சியிலும் கூட்டணி, விடுதலை சிறுத்தைகளும் பாமகவும் கூட்டணி அமைச்சிருக்கு, பாஜகவோட திமுக கூட்டணி அமைச்சிருக்கு. அப்போ எல்லாரோடையும் கூட்டணி வச்சுட்டாங்க. திமுக மட்டும் கூட்டணி அமைக்க கூடாதா? என்னங்க உங்களுக்கு மனசாட்சி வேண்டாமா அப்படின்னு அவங்களும் சேர்ந்துக்கிறாங்க. அவ்வளோதான். அப்போ இது நாளைக்கு நடக்கும். நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதிமுகவும் திமுகவும் ஒரு நாள் கூட்டணி சேரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அன்னைக்கு சொன்னது பாஜகவுக்கு எதிராகன்னு சொல்லியிருந்தேன். அந்த இடத்துல இடையில டபக்குன்னு முந்தி ஈக்கு ரிலீஸ் பண்ணி வந்துட்டாரு திரு விஜய் அவர்கள். அதனால் அவருக்கு எதிராக சேர பார்த்தாங்க. இது ஒரு பெரிய ஒரு கட்சிக்கான இமேஜை பில்டப்பை கொடுக்காது, கெடுக்க தான் செய்யும். ஆனால் அவங்களுக்கு என்னென்னா 2 விதமான தத்துவம் இருக்குது. ஒன்று அவசர கால நடவடிக்கைகள், இன்னொன்று தொலைநோக்கு நடவடிக்கைகள். அப்போ இதெல்லாம் அவசர கால சொல்லுவாங்கள்ல, ஆபத்துக்கு பாவம் இல்லை அப்படிம்பாங்க. அதுதான் கணக்கு. அப்போ டக்குன்னு ஒரு பிரச்சனை, அப்போ உடனே டக்குன்னு இதனால் பண்ணி வச்சுங்க. அப்போ பிரச்சனை இப்போ முதல்ல வெளியே அப்புறமா நீ இப்படி பண்ணியிருக்கலாமா அப்படின்னா அந்த ஆராய்ச்சிலாம் அப்புறமா முதல்ல பிரச்சனை வெளியே வரணும். ஸோ தாவேக்காவை ஆட்சி அமைக்க விடாமல் தடுக்கணும். அதுக்கு எதுனாலும் செஞ்சிடலான்னு கிளம்பின முயற்சி தான் அது. ஏர்போர்ட்டுக்கு செல்ல வேண்டுமா? ஏர்போர்ட்டில் இருந்து சொந்த ஊருக்கு செல்ல வேண்டுமா? ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும். அரசியலில் எதுவுமே புதுசு கிடையாது அப்படின்னாலுமே ஒவ்வொரு கட்சிகள் இருக்கும், எதிர்கட்சிகள் இருக்கும். இப்போ அந்த வரிசையில் திமுக வெர்சஸ் மதிமுகவும் உருவாகி இருக்கு. ஆல்ரெடி எதிரெதிராக நின்றவங்க இப்போ மீண்டும் எதிரெதிராக நிற்கிறாங்க. வைகோ அவர்கள் தொடர்ந்து ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பையும் திமுக மீது கக்கிட்டு இருக்காரு. 2011 எனக்கு நினைவு இருக்கு, தவறான முடிவுகளை எடுக்கும் சரியான மனிதர் வைகோ அப்படின்னு நான் தினமலரில் இருக்கும்போது தலைப்பட்டிருந்தேன். அவர் இன்னும் பெருசாக வந்திருக்க வேண்டியது. அதான் பல முறை சொல்லியிருக்கேன். அவருக்குமே என் மேலே பெரிய ஒரு அன்பு உண்டு, நமக்கு அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை உண்டு. ஆனால் தவறான முடிவுகள் தான் பல சந்தர்ப்பத்தில் எடுத்திருக்கிறார். இன்னைக்கு எடுத்ததே அலையன்ஸ் அவங்க அன்னைக்கு தாவேக்காவோட சேர்ந்திருந்தாருன்னு ஒன்று பற்றி எலெக்ஷனுக்கு முன்னாடி சேர்ந்துருக்கலாமே, யார் தடுத்துருந்தாங்க? ஆனால் அவர் அவருக்கு 2021 உதயசூரியன் சின்னத்தெலாம் போட்டிடணும்னு நிர்பந்திக்கப்பட்டது. அவருக்கு மட்டும், வேறு எந்த கட்சியும் கிடையாது. 2026 திரும்பி உதயசூரியன் சின்னத்தெலாம் போட்டிடணும்னு சொல்லி சொன்னாங்க. எல்லா கட்சிக்கும் அவர் போட்டியிட்ட அதே அளவுக்கான தொகுதிகள் கொடுக்கப்பட்டது அல்லது கூட கொடுக்கப்பட்டது. இவருக்கு மட்டும் தொகுதிகள் குறைச்சி கொடுக்கப்பட்டது. 6 போட்டிட்டு இருந்தாங்க 2021, இப்போ 4 தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இதுதான் பார்க்க, நம்ம எல்லா கட்சிகளும் 2 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. எல்லா கட்சிகளுமே கூட இப்போ விடுதலை சிறுத்தைகள் 2 தான் ஜெயிச்சது, ஆனால் அவங்களுக்கு 8 கொடுத்தாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி 2 தான் ஜெயிச்சாங்க, அவங்களுக்கு 6 ரீட்டைன் பண்ணாங்க, 2 கம்யூனிஸ்ட் கட்சியுமே. அப்போ எல்லோருமே ஒரே லெவலில் பெர்ஃபார்ம் பண்ண போது அவங்களுக்கு கூடுதலான கௌரவம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதே அளவு பெர்ஃபார்ம் பண்ண மதிமுகவுக்கு குறைய சீட்டு கொடுக்கப்படுது, 4 சீட்டு தான் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயிச்சிருக்கூடிய இவங்களா 2 சீட்டு ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா தேமுதிக 1 சீட்டு தான் ஜெயிச்சிருக்கு, அவங்களுக்கு 10 சீட் கொடுத்தாங்க. இப்போ இவ்வளவு தூரம் ஹியூமிலியேட் பண்ணப்படுறதுங்கிறது வெளியிலேருந்து பார்க்குற எங்களுக்கே தெரியுது. கூடவே இருந்து பாதிக்கப்பட்ட வைகோக்கு ஏன் தெரியல. அப்போ எது கம்பல் பண்ணுச்சு? பல முறை கேட்டப்போ இல்லை நான் ரொம்ப தூரம் கடந்து வந்துட்டேன், என்னுடைய வாழ்நாளின் கடைசி நாள் வரை நான் திராவிட இயக்கம் தான் இருப்பேன், அதில் நான் முழுக்க திமுக தான் இருப்பேன், நான் கலைஞருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். திரு வைகோ ரொம்ப உணர்ச்சிப்படக்கூடியவர். அவர் பேச்சில் செயலில் சிந்தனை எல்லாமே பயங்கர உணர்ச்சிப்பட்டு, அப்படி உணர்ச்சிப்பட்டு பேசி இப்போ அவரே மாட்டிக்கிட்டு நிற்கிறான். அவருடைய மகன் திரு துரை வைகோ தன்னுடைய தகப்பனாருடைய உழைப்புக்கு அவர் செய்த சாதனைகளுக்கு தமிழ்நாட்டில் உரிய அங்கீகாரம் கிடைக்கலன்னு சீரியஸாக நம்புகிறார். அப்போ அதை கிடைக்க வைக்கிறதுக்கு, அந்த அங்கீகாரத்தை கிடைக்க வைப்பதற்கு அவர் கடுமையாக போராடுறார்.
அப்போ அவருக்கு வந்து திமுகவில் உடன்பாடு கிடையாது. ஏன்னா திமுகவால் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கார் வைகோன்னு வீட்டுக்குள்ளே இருந்தனால அவருக்கு தெரியும். திரு வைகோ புலம்பு வரல, அப்போ அதை கேட்டிருப்பார். ஆனால் வேறு வழி இல்லாமல் இருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன செய்ய தெரியாமல் கூட இருந்தவங்களாம் கிளம்பி போன மாதிரி மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கு. அப்போ தான் அவர் கட்சியில் நானே இறங்குறேன்னு சொல்லி உள்ள இறங்கி இது பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய முன்னேற்பாடு தான் இந்த தாவேக்காவோட இணைஞ்சு செயல்படுறதுங்கிறது அவர் தான் டே ஒன்லேயே பார்த்தாரு வந்தார். ஸோ இது துரை வைகோவருடைய இனிஷியேட்டிவ் தான் திரு வைகோ அவர்களுடைய கௌரவத்தை காப்பதற்காக. முதலமைச்சர் அவர்கள் வந்து அந்த யாரெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாரோடும் ஒரு மீட்டிங் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தாரு. வைகோ அவர்கள் வந்து அவ்வளோ ஒரு புன்முறுவலோடு அங்கே இருந்தார். பார்த்தீங்களா அந்த ஒரு செய்தி? அது அண்ணன் வந்து நான் சொன்னேன், உங்கள்கிட்ட உணர்ச்சப்படக்கூடியது சொன்னேன். எங்கனால் எல்லா அந்த அலையன்ஸ் மீட்டிங்லாம் முடிஞ்சு சிஎம்லாம் கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து திரு மாணிக் தாக்கூர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அப்போ எல்லா தலைவரும் பக்கத்தில் இருக்காங்க. மாணிக் தாக்கூர் வந்து பிரஸ் மீட் முடிச்சுட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி அப்படின்னார். உடனே வைகோ டேபிளை தட்டுறார், உங்கள் அனைவருக்கும் நன்றின்னு சொன்னாங்க. அண்ணன் வந்து எப்பயுமே அந்த மாதிரி உடச்சது போட்டுருப்பார், ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். இதை கோவத்தையும் கடுமையாக கொந்தளிச்சு குதிச்சுடுவார். அதே மாதிரி அன்பையும் வந்து ரொம்ப பாசமாக கூட்டிடுவார். ஏஜ் ஒரு ஃபேக்டரு, பேசிக்கலாகவே அவருடைய ஜீன் ஒரு ஃபேக்டர். இது ஒரு மீட்டிங் எதுக்காக நடக்கப்பட்டுச்சு சார்? நம்ம வந்து இப்போ வரைக்கும் தாவேக்காவுடைய கூட்டணி வந்து ஒரு தற்காலிக அமைப்பு போல தான் தெரியுது நமக்கு. வந்து அது வந்து ஒரு கன்ஃபார்ம்டான ஒரு அலைன்ஸாகவே மாறலை. அது வந்து நாங்கள் ஆதரவு கொடுத்துருக்கோன்னு கிளம்புனாங்க. சரி, கொடுத்த ஆதரவுக்கு நான் அமைச்சர்கள் பங்கு கொடுத்துருன்னு கிளம்பியிருக்காங்களே தவிர இது ஒரு அலைன்ஸாக ஃபார்ம் ஆகலை. ஏன்னா இது வந்து ப்ரீ எலெக்ஷன் அலைன்ஸ் கிடையாது, இது போஸ்ட் எலெக்ஷன் அலைன்ஸு. போஸ்ட் எலெக்ஷன்லேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்திருக்கே தவிர அலைன்ஸாக ஃபார்ம் ஆகலை. அப்போ வந்து ஒரு கூட்டணியாக ஃபார்ம் ஆகுன்னா அதுக்கு வந்து ஒரு பேர் சோறு அதெல்லாம் பேர் வைக்கணும் அதுக்கெல்லாம். அப்போ அதுக்கு தான் வந்திருக்காங்க ஒரு ஃபார்மலான ஒரு நம்ம வந்து அலையன்ஸ்னு ஃபார்ம் ஆகிட்டோம், நம்ம இவ்வளோ கடந்து வந்துட்டோம், நம்ம 50 நாளாக கடந்துட்டோம், நம்ம தொட்டுட்டோம். அப்போ வந்து நம்ம வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு அலையன்ஸாக ஃபார்ம் ஆகிட்டோம்னா அதற்கான ஒரு உறுதிப்படுத்திக்கிறதுக்கான ஒரு சந்திப்பு தான். அதில் தான் கலந்துக்க மாட்டோம்னு 2 கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து சிஎம் போய் நேராக போய் பார்த்துட்டு வந்து நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவை தவிர உங்கள் கூட்டணியில் சேரலாங்கன்னு சொல்லிட்டு வி ஆர் நாட் இன் திஸ் அலையன்ஸ். ஏன்னா அலையன்ஸில் சேர்றது பற்றிலாம் அதாவது தெளிவாக நாங்கள் தாவேக்கா கூட்டணியில் இல்லை அப்படின்னே பயன்படுத்துகிறார் திரு வீரபாண்டியன். அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போ வந்து அலையன்ஸில் இல்லை, பட் மை சப்போர்ட் இஸ் தேர், அவர் சப்போர்ட் இஸ் தேர் அப்படிங்கிறது தெளிவு பண்ணியிருக்காங்க. வேற மதிமுகவோ இந்தியன் முஸ்லீமுக்கோ விடுதலை சிறுத்தைகளோ இவங்கெல்லாம் வந்து கூட்டணி காங்கிரஸ் கட்சி இவங்கெல்லாம் கூட்டணிக்கு ஆதரவுனே கொடுத்துருக்காங்க, அமைச்சர்கள் அங்கே வைக்கிறாங்க மதிமுக தவிர. இப்போ இவங்களெல்லாம் சேர்த்து வச்சுட்டு ஒரு கூட்டணிக்கான விஷயத்தை வந்து ஒரு ஃபார்மல் மீட்டிங் அதில் தான் பேசி அவங்களுக்குலாம் உற்சாகம் கொடுத்துருக்காரு. ஏன்னா திமுக என்னென்னலாம் செய்யுது அப்படின்னு இந்த தகவல்கள்லாம் தெரியும். யாருக்கு? திருமாவளவனுக்கு, திரு வைகோக்கெல்லாம் தெரியும் என்னென்னலாம் செய்யும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்போ வந்து திரு விஜய் அவர்கள் ஒரு நம்பிக்கை கொடுப்பதற்காக, பாஸ் ஐ எம் ஆல்சோ அவேர் ஆஃப் ஆல் தோஸ் திங்ஸ், நானும் இதெல்லாம் நான் கவனிக்கிறேன் பார்க்குறேன், யூ ட்ரஸ்ட் மீ, நான் வந்து கவனமாக கொண்டு போயிடுவேன், 5 வருஷம் நம்ம ஆட்சியை கடந்திடுவோம், நம்ம வந்து கவலைப்பட நம்ம வந்து இப்போ விழுந்துருமோ அப்போ விழுந்துருமோ, திமுக ஏதாவது சதி செய்யுமோ அந்த மாதிரிலாம் கவலைப்பட வேண்டாம்னு நானும் வெல் பிளான்டாக ப்ரிப்பேர்டாக இருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை விட்டுருக்கு தான். திரு சிதம்பரம், திரு காதர் மொய்தீன், திரு வைகோ, இது மாதிரி மூத்த தலைவர்கள் எல்லாம், அது வந்து கலைஞர் கூட அரசியல் பண்ணுவாங்க, ஸ்டாலின் கூட அரசியல் பண்ணுவாங்க, ஜெயலலிதாவை எதிர்த்து அரசியல் பண்ணுவாங்க, இவங்க மாதிரிலாம் நம்ம கூட நிற்கிறாங்க. அப்படின்னால அவங்களாம் தனியாக வச்சு கூட்டி வச்சு பேசி அவங்கள்ட்ட தனித்தனியாக வேறு கான்வர்சேஷன் பண்ணி அவங்கள்ட்ட வந்து எல்லாரும் நமக்கு. ஏன்னா திரு சிதம்பரம் வந்து ரொம்ப திடமாக திமுக கூட்டணி தான் தொடரணும்னு விரும்பினவர். கடைசியில் தாவேக்காவா திமுகவான் குழப்பத்தில் இருந்த ஒரு கூட்டணியில் வந்து தாவேக்கா வேண்டாம் திமுக தான் போகணுன்னு ஃபைனல் மூவ் எடுத்தது திரு சிதம்பரம் தான். அதே மாதிரி ஐயுமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ரொம்ப காலமான நட்பு. வைகோ பார்த்தீங்க உணர்ச்சிப்பட முடியும் பயங்கரமான அவ்வளவு திமுக அவ்வளவுலாம் பண்ணுன்னு சொன்னார். அப்போ அந்த 3 முதுபெரும் தலைவர்களை கருணாநிதி கூட அரசியல் பண்ணவங்கனால அவங்கள தனித்தனியாக கூட்டு வச்சு பேசிட்டு நானும் உங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா இருப்பேன் அப்படின்னு கிவிங் த கான்ஃபிடன்ஸ் தான். அதுதான் அங்கே நடந்தது. முதல்வர் அவர்கள் வந்து அந்த கான்ஃபிடன்ஸை மற்ற கட்சிகளோடு ஸ்ப்ரெட் பண்ணாலுமே தாவேக்காவிலிருந்தே 15 19 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணுறதுக்காக காத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்று பரவுது. உண்மையா? 15 19 எனக்கு தெரியாது. நான் வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் முன்னாடி சொல்லியிருக்கேன், ஒரு 10 பேர் வந்து பிடிச்சி வச்சுருக்குறாங்க அப்படின்னு. இப்போ நம்ம பார்த்த செய்தி வந்து அதுதான். நம்ம வந்து பார்த்த ஒரு மாதிரி ஒரு ஊத்தங்கிற எம்எல்ஏவை வந்து உஷார் பண்ணுறதுக்காக பார்த்தாங்க அப்படிங்கிறது வந்து இந்த கணக்கு தான். அது மாதிரி எத்தனை எம்எல்ஏக்களை அவங்க உஷார் பண்ணி வச்சுருக்காங்கிற நம்பர் என்கிட்ட இல்லை. பட் அந்த களப்பணி நடந்துகிட்டு இருக்குங்கிற என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும். அந்த அட்டம்ப்ட் நடந்துகிட்டு இருக்கு. 2029 மக்களவைத் தேர்தலுக்கு ஒட்டி சட்டமன்ற தேர்தலையும் கொண்டு வந்துடணும், அதுக்குள்ளேயாவது அதுக்கு முன்னாடியாவது எப்படியாவது அப்படின்னு 2 வருஷம் தான் அதுக்கு அதிகபட்ச ஆயுட்காலமாக இருக்கணும். ஸோ இன்னையிலேருந்தே நம்ம வந்து அதை, ஏன்னா 2-3 அட்டம்ப்ட் பண்ணாங்க, நீங்கள் தெரியும் இல்லையா, ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்க முயற்சி பண்ணது, அல்லது இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு திரு திருமாவளவன் முதலமைச்சராக்க, இந்த மாதிரி 2-3 அட்டம்ப்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போ வந்து அடுத்த அட்டம்ப்ட் வந்து ஃபெயிலியர் ஆகக்கூடாது, 100% சக்ஸஸ் ஆகணும், நம்ம வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி டப்புன்னு அடிக்கணும்னு ஒரு மூவ் நடந்துகிட்டே இருக்குது. அது எவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகுங்கிறது பார்க்கணும். இது எல்லாமே வந்து அப்போ ஆட்சியை கலைத்து ரீஎலெக்ஷன் நடக்கிறதுக்கான ஒரு திட்டம் மட்டும்தான். ஆமாம், தாவேக்காவால் நிலையான அரசு கொடுக்க முடியாது அப்படின்னு காட்டிருக்காங்க. ஸோ திமுக வந்து 2006-11 வந்து
ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் நடத்துனாங்க. 100 எம்எல்ஏ கூட அவங்களுக்கு கிடைக்கல. இன்னைக்கு தாவேக்கா கிடைச்ச கூட உங்களுக்கு தாவேக்காக்கு இன்னைக்கு 107 எம்எல்ஏ இருக்காங்க. இப்போ 108 கிடைச்சது, 107 இருக்காங்க. ஒருத்தர் போனால் சபாநாயகர் சேர்த்தா 106 எம்எல்ஏக்கள் அவங்க சொந்த பலத்திலே இருக்கிறாங்க. மிச்சம் வந்து கூட்டணி கட்சிகள் தயவோடு அவங்க இருக்கிறாங்க. தேர் ஸோ வந்து அவங்க மெஜாரிட்டி வந்து கான்ஸ்டியூஷன் படி தேவைப்படுற மெஜாரிட்டி இருக்குது. ப்ளஸ் வந்து இப்போ 7 எம்எல்ஏக்கள் வந்து இடைத்தேர்தல் நடக்கும்போது 6 பேர் இடைக்குள்ள வந்துட்டாங்க. திருச்சி கிழக்கில் இவரே ராஜா நடக்கும். ஸோ 7 பை எலெக்ஷன் நடக்குது. 7லையுமே தாவாக்கா ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு 115 கிட்ட வந்து நிற்கும். ஸோ அவங்க வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டே போகிறதுக்கான ஏற்பாடை தான் பண்ணுறாங்க. இது வந்து எப்படியாவது இவங்க வந்து ஒரு எலெக்ஷனை கொண்டு வந்துட்டோம்னா இடையில ஒரு ஆட்சி நிலைக்கலன்னு வந்துருச்சுன்னா மக்களுக்கு ஒரு எண்ணம் வரலாம். இப்போ டிஎம்கே ஏடிஎம்கேன்னா வந்து அது எத்தனை சீட் இருந்தாலும் ஆட்சியை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கப்பா, இது புது பிள்ளைங்கப்பா, இவங்களுக்குலாம் ஆட்சி நடத்தவே தெரியலப்பா, கடைசியில் பாரு டப்புன்னு மொக்கையா கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு ஒரு பேர் வரும். அப்போ வந்து காங்கிரஸ் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி விபி சிங், சந்திரசேகர், தேவகவுடா, ஐக்கிய குஜரால் அப்படின்னு நிறைய பிரதமர்களாக வந்தாங்க. எல்லாமே வந்து ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள மொத்தமாக. அப்போ காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லிச்சு, அவங்க தான் ஆதரவு கொடுத்தாங்க, அவங்க தான் வாபஸ் வாங்கினாங்க, வந்து சேர்த்தது அவங்க தான், கலைச்சது அவங்க தான். ஆனால் என்ன சொன்னாங்க, காங்கிரஸ் கட்சியால் மட்டும் தான் நிலையான கவர்மெண்ட் கொடுக்க முடியும். அப்போ அது வந்து ஒரு பெரிய ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுச்சு. ஆமாம், ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட். எப்போ 96 ஒரு எலெக்ஷன், 98 ஒரு எலெக்ஷன், 99 எலெக்ஷன், 3 நேஷனல் எலெக்ஷன் இருந்துச்சு. நேஷன் வைடாக இருந்துச்சு, 3 எலெக்ஷன் பொது தேர்தல் இருந்துச்சு. அப்போ 3 வருஷத்தில் 3 தேர்தலா அப்படின்னு பொது தேர்தலில் மக்கள் டயர்டாக இருக்க மாட்டாங்களா? அப்போ எங்களால் தான் நிலையான ஆட்சி கொடுக்க முடியுமோ அதில் ஒரு கன்விக்ஷன் ஏற்படும். ஆமாம், பரவாயில்ல, கரெக்ட் தான். அந்த மாதிரியான ஒரு அட்டம் நடக்குது. அதெல்லாம் சின்ன பிள்ளைங்க, அவங்களால ஆட்சியெலாம் நடத்த முடியாது, ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. எங்களால் தான் திமுக நல்லதோ போலதோ எங்கள் 2 பேருக்கும் ஒருத்தர் தான் அப்படிங்கிற அட்டம் தான் தொடர்ந்து நடக்கும். ஒருவேளை அவங்க நினைக்கிற மாதிரியே ரீஎலெக்ஷன் நடக்குது அப்படின்னா திமுகவுக்கு அப்பவும் கூட்டணி கட்சிகளுடைய பலம் தேவைப்படும்ல சார்? 2026 இவங்க வந்து வென்றிருக்காங்க. 2031 வரைக்கும் இவருடைய ஆட்சி கவுளும்னு நான் நினைக்கல. விஜய் இஸ் கோயிங் டு ஸ்டே ஹியர், அதான் ஃபார் மெனி மோர் இயர்ஸ். அவர் வந்து இங்கே அரசியலையும் ஆட்சியிலையும் நிலைத்து நிற்பதற்கான அறிகுறிகள்லாம் தெரிகிறது. நல்லதுன்னு நான் சொல்லலை, சரியானவர்னு நான் சொல்லலை, நல்லாட்சி பண்ணுறாருன்னு நான் சொல்லலை. நிலவரம் வந்து அவர் ஸ்டேபிளாக இருக்கிறாரு, அவருக்கும் அரசியல் தெரியுது. இவர்கள் என்னெல்லாம் அரசியல் பண்ணுவாங்களோ வாங்க பாஸ் அந்த அரசியலையும் பண்ணிடுவோம் அப்படின்னு அந்த இடத்துல நிற்கிறார். அவர் வந்து உங்களுக்கு இந்த பாஷை தான் புரியும்னா நான் அந்த பாஷையும் நான் பேச தயாராக இருக்கேன்னு நிற்கிறார். அது வந்து இப்போ எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண சொல்லி கொண்டு வர சரியா அப்படின்னா எனக்கு ஏற்பு இல்லை. ஆனால் எனக்கு ஏற்பு இருக்கா இல்லையாங்கிறத வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், அவங்க ஆட்சி நிலைக்க வைக்கிறதுக்கு அவங்க செய்கிறாங்க. அப்போ நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. கட்சி தாவுவாங்க, ராஜினாமா பண்ணுவாங்க, மொத்த கேங்காக போவாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் ஏக்நாத் ஷிண்டே சிவசேனாவில் பண்ணார், அங்கே திரிணாமுல் காங்கிரஸில் வந்து அங்கே பண்ணுறாங்க. அது மாதிரி இந்தியா முழுக்க நடந்துகிட்டு இருக்கா. அப்போ அவர் உரிமை நம்ம ஒன்று தடுக்க இருக்கல. இவருக்கு இவர்களுடைய அரசியலும் தெரிந்திருக்கிறது. அப்போ அதனால வந்து he is going to stay here நான் நம்புறேன். ஓகே, ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி திருமாவர்கள் வந்து பொதுவெளியில் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாரு சார். மன்னார்கோவிலில், காட்டு மன்னார்கோவிலில் ஏன் திருமா நிற்கலை அப்படிங்கிறத யாராவது போய் டிஎம்கே கிட்ட கொஸ்டின் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டிருந்தார். அதற்கான விளக்கத்தை அவரே சொல்லிட்டாரு. திரு கார்த்திக் செல்வனுக்கு அவர் கொடுத்த பேட்டியில் அவரே சொல்லிட்டாரு. நான் வந்து தொங்கு சட்டமன்றம் அமையும்னு நினச்சேன், அப்போ குதிரை பேரம் நடக்கும்னு நினச்சேன். அதை கட்சித் தலைவராக நானே ஒரு எம்எல்ஏவாக இருந்தால் எங்களுடைய எம்எல்ஏ விலை பேசுறதுக்கு தயங்குவாங்க, விலை போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் அவரே சொல்லியிருக்காரு. இல்லை இருக்கு. ஸோ அவருடைய கட்சி எம்எல்ஏக்களை அவரே நம்பலன்னு பார்த்துக்கலாம். இல்லை திமுகவுக்கு வந்து பெரும்பான்மை கிடைக்காதுன்னு முதலே முடிவு பண்ணிட்டாருன்னு பார்த்துக்கலாம். அந்த கணக்கு தானே, வேற என்ன சொல்ல முடியும்? திரும்ப அவருடைய நிலைப்பாடு என்னவா சார் இருக்கும் இனி வரும் தேர்தல்களில்? எல்லா அரசியல் கட்சியோட நிலைப்பாடு எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். அவர்களுக்கு எது பலன் அளிக்குமோ அது. எந்த கட்சி வந்து மக்களுக்காக சேவை செய்ய சர்வப்பரி தியாகம் பண்ணி நான் வந்து மக்களை தவிர வேறு எந்த சிந்தனைலாம் இருப்பேன்னு யார் வந்து எந்த கட்சி வந்து நிற்கும் சொல்லி தான் ஒரு கட்சி சொல்லுங்கள். எல்லா கட்சியும் அவரவர் ஆட்சி அவரவர் நலனுக்காக தான் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அதே தான் அண்ணன் திருமாவளவன் நினைப்பார். அவருக்கு எது கெயினோ நினைப்பார். அவர் வந்து அதிமுக கூட கூட்டணி வைத்திருந்தவர், அவர் பாமகவோடு கூட்டணி வைத்திருந்தவர், பாஜக கூட்டணியோடு சேர்ந்து இருந்தவர். இன்றைக்கி நீங்கள் கேளுங்க, பாஜக பாமக தவிர நாங்கள் யாரோடையும் கூட்டணி வைக்க தயங்க மாட்டோம் பார். அந்த பாஜக கூட்டணியில் இருந்தவர், அதை யார்ட்டையும் சொல்ல மாட்டார். பாமக கூட கூட்டணி வச்சவர், ஐயா மருத்துவர் ராமதாஸுக்கு தமிழ் குடி தாங்கின்னு பட்ட பேர் கொடுத்தவர், அதை யார்ட்டையும் சொல்ல மாட்டார். அப்போ வந்து இன்னைக்கு என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கோ அதுக்கு முரணான நிலைப்பாடு அவரே எடுத்திருக்கிறார். இதுதான் பாயிண்ட் நம்ம. அப்போ அவருடைய கட்சிக்கு எது நல்லதோ அவர் எடுப்பார். அவர் அழகாக சொல்கிறார்ல, 2 எம்எல்ஏ தான் எல்லாரும் அமைச்சரில் பங்கேற்கணும் விரும்பினாங்க, அதில் வந்து நான் பங்கேற்கணும்னு சிலர் விரும்பினாங்க. ஆனால் வந்து அது வன்னியரசுடைய வாய்ப்பை பறித்த மாதிரி இருக்கும். அவர் தான் கட்சியில் மூத்தவர், அவர் தான் இன்றைக்கி எம்எல்ஏ. நான் எம்பியாக இருந்து ராஜினாமா பண்ணி இடைத்தேர்தலில் போட்டிட்டு எம்எல்ஏவாகி மந்திரியாகி வர்றது வந்து நியாயமற்றதாக இருக்கும், பேராசை மாதிரி நினைப்பாங்க. அதனால கொடுத்தேன். அப்போ வேறு வழி இல்லாமல் கொடுத்தாராங்கிற மாதிரி வந்து நிற்கிது. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ வந்து எது அவருடைய கட்சிக்கு அப்போ தான் சேஃபாக இருக்கும். 2 எம்எல்ஏ தான் இருக்கிறாங்க. ஒரு எம்எல்ஏ போனால் கூட கட்சி தாவல் தடைச்சதும் பொருந்தாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் ஒரே ஒரு எம்எல்ஏ இருந்தார், அவர் போயிட்டார், கட்சி தாவல் தடைச்சட்டமே கிடையாது. உங்களுக்கு அதை மாதிரி 2 பேரில் ஒருத்தர் போனாலும் ஒரு பிரச்சனை கிடையாது. அப்போ அந்த மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலை வந்திருக்காங்க. அவருடைய கட்சிக்கு இது நல்லதோ அதை செஞ்சிருக்காரு. அதே தான் எல்லா கட்சிக்காரங்களும் செய்கிறாங்க.
அதே தான் மதிமுக, அதே தான் வந்து இந்தியன் முஸ்லீமுக்கு, அதே தான் 2 கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாருமே அதான் செஞ்சுருக்காங்க. விஜயபாஸ்கர் அவர்கள் அதிமுகவிலிருந்து தாவேக்காவில இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கூடவே இன்னொரு விஜயபாஸ்கர் அவர்களும். இந்த தொடர் இணைவு இன்னும் நீடிக்குமா? அப்படிதான் தெரியுது. அதிமுக கலகலத்து இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற போர்டை வந்து அப்படியே மாற்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி மாற்றிடுவாங்க போல தெரியுது. அந்த மாதிரி தான் தெரியும். நிறைய பேர் அங்கே வந்து இணைகிறாங்க. திரு ஆதவர்ஜுனா முதல் இணைப்பில் சொன்னார், தாவேக்கா தான் அதிமுக அப்படின்ட்டாரு. நாங்கள் தான் வந்து அம்மாவுடைய வழியில் கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ வந்து இப்போதான் அதுக்கான அர்த்தம் தெரிய வருது. ஆமாம், தாவேக்கா வந்து ஸோ ஏடிஎம்கேல இருந்து சரியில்லை நினைக்கிறவங்க எல்லாரும் இங்கே வந்துருங்கன்னு கதவுகள் திறந்தே இருக்குட்டாங்க. ஸோ எல்லா இடத்துல அவங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு பார்ட்டி ஸ்ட்ரென்தன் பண்ணும்ல. இப்போ வந்து சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் இருக்கிறாங்க அப்படின்னா கரூர்லையும் புதுக்கோட்டையிலையும் அந்த கட்சியை வந்து நேற்று இருந்தோட அமைப்பு ரீதியாக பலப்படுத்துறதுக்கு இவங்களுடைய திறமையை வந்து பயன்படும். அப்போ அவங்க எல்லாம் வேணும் சொல்லி வாங்கிட்டு தானே செய்வாங்க. அதில் ஒன்றும் குழப்பம் இல்லையா. அதாவது நம்ம கடந்த வந்த இந்த 50 நாட்கள் விஜய் அவர்களுடைய இந்த 50 நாட்கள் அரசியல் ஆட்சி எப்படி இருக்கு சார்? கேள்விப்படக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப ஆறுதலாகவும் மகிழ்ச்சியாகவும் நிறைவளிக்கக்கூடியதான் இருக்குது. நம்ம வந்து ஈபியில் வந்து ப்ரொமோஷனை 10 பைசா இல்லாமல் கொடுத்தாங்க. அது வந்து அந்த காலத்தில் வர வேண்டிய ப்ரொமோஷன் தான். ஆனால் ப்ரொமோஷன் வேணும்னா சொல்லு, 1 லட்ச ரூபா கொடு, இல்லாட்டி நான் நிறுத்தி வச்சுருவேன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லாமல் கூட்டு வச்சு கொடுக்குறாங்க. எனக்கு தெரியும் அது நடந்தது. பள்ளிக்கல்வியில் வந்து என்ஓசிக்கு வந்து காசு வாங்கலைங்கிற எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. அது ரொம்ப தெளிவாக தெரியுது. அப்புறம் வந்து இனிமேல் எந்த டெண்டருக்கும் நீங்கள் காசு கொடுக்கணும், எல்லா டெண்டருமே டெண்டர் தான் அப்படின்னு தகவல் சொல்லியிருக்காங்க. ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து பொதுப்பணித்துறையில் கடந்த ஆட்சியில் நிறைய ஊழல் நடந்திருக்கு. அதை நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கிறோம். ஏதாவது புகார்கள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான மூவ். இந்த பள்ளிக்கூடங்கள்கிட்ட வந்து காசு வாங்கி கொடுத்து போனதா திரு அரசகுமார் அப்படிங்கிறவர் கைது செய்யப்பட்டிருக்கார். இது மாதிரியான மூவ்லாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சி. கீழே கிரவுண்ட் லெவலில் ஊழல்லாம் ஒளிஞ்சிடலை. ஆனால் மேலே சரியாக இருந்தால் கொஞ்சமாக கீழேயும் சரியாக வந்துடும். நம்ம பார்க்குறோம் பிரதமர் வந்து சரியாக இருக்கிறாரு. அதனால் கேபினெட் மினிஸ்டர்கள் சரியாக இருக்காங்க, ஊழல் புகாரே இல்லை. அதனால் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் சரியாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் கேபினெட் செக்ரட்டரி சரியாக இருப்பாங்க, அப்புறம் மினிஸ்ட்ரிஸில் இருக்கக்கூடிய செக்ரட்டரி, இப்படி தான் ஒவ்வொருத்தராக கீழே இறங்கி வருவாங்க. அது மாதிரி முதலமைச்சர் சரியாக இருக்கார், அமைச்சர் பெருமக்கள் சரியாக இருந்தாங்கனாலே கீழே வந்து தொடர்ச்சியாக கொஞ்சம் சரியாக தான் வந்துடும் நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் 50 நாட்களில் வந்து ஒரு ஹாப்பியான ஒரு ஆறுதலான ஒரு மனநிலை தான். இதற்கு முன்னாடி இருந்த நிலைமையில விட இப்போ ஒரு ஆறுதல் நிலைமை தான் இருக்குது. இன்னைக்கு முதல்வர் அவர்கள் வந்து அந்த நட்பு கூட்டணி கட்சிகள்லாம் இருக்கு இல்லையா, அவங்கள சந்தித்து முடித்த பிறகு இந்திய முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவரே சொல்லியிருக்காரு, ஊழலற்ற ஆட்சியை தான் இந்த ஒரு 50 நாட்களில் நாங்கள் உணர்றோம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை வந்து கூட்டணி கட்சியில் கூட எல்லாருமே சொல்லியிருக்காங்க. திரு நிர்மல்குமார் அமைச்சர் வந்து சொல்லும்போது சொல்லியிருக்காரு. எல்லா கூட்டணி கட்சியும் அதை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. வெளியிலையும் அப்படி தான் கேள்விப்படுறோம். இப்போ வரைக்கும் நமக்கு வந்து மூத்த அதிகாரிகளோ உயர்நிலை அதிகாரிகளோ அமைச்சர் பெருமக்களோ எதுவும் காசு வாங்கினதான் நம்ம அறியலை. இப்போ வரைக்கும் வந்து அந்த டெண்டரில் அப்படி அமைக்கிட்டாங்கன்னு கேள்விப்படல. நம்ம வந்து எதெல்லாம் வந்து முறைகேடான்னு இருந்துச்சோ அதெல்லாம் ரத்து செய்ய தான் பட்டிருக்கு. அண்ட் இப்போ வரைக்கும் கொடுத்த அனுமதிகள், பதவி உயர்வுகள், நியமனங்கள் இதில் வந்து எதுவும் பைசா வாங்காமல் இருக்குங்கிறது எனக்கு வந்து நினைவில் இருக்குது. ஒரு முறை போஸ்டிங்கில் வந்து ஆட்கள் வந்து போலீஸில் வந்து சப் இன்ஸ்பெக்டரில் போஸ்டிங்கில் வந்து ஆட்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க, ஆனால் ஆர்டர் கொடுக்கல. அதுக்குள்ளே வந்து கவர்மெண்ட் மாதிரி எல்லாமே நடந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, டக்குன்னு வந்து அந்த யார் பேர்லாம் செலக்ட் ஆகிருக்குங்கிற பார்த்துட்டு அவங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி உங்கள் பேரை வந்து கொண்டு வரணும்னு எனக்கு காசு கொடுன்னு கேட்டாங்க. அவங்க பேர் ஆக்சுவலாக இருக்குது, ஆனால் அவங்களுக்கு தெரியாதுல்ல. அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களை நான் எஸ்ஏ ஆக்கிடுறேன், ஏன்ட்ட காசு கொடுங்க அப்படின்னு நம்பி கொடுத்தவங்க நிறைய இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க மெரிட்லேயே வந்துட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு தெரியாது. இப்போ இந்த மாதிரி வந்து இது மாதிரி வந்து ஒரிஜினலாகவே இருந்திருக்கும். அப்போ கடந்த ஆட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் ஈபியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400-500 பேர் வந்து பணி நியமனம் கொடுத்தாங்க. அது வந்து இவர்கள் இந்த 40 நாளில் கொடுத்த விஷயம் இல்லை, கடந்த ஆட்சியில் பண்ணது தான். ஆனால் எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபா கேட்டிருக்கலாம்ல, அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னா 1 லட்சம் கூட கொடுத்துருப்பாங்கல்ல. இந்த ஈபியில் ஒரு பெர்மனன்ட் போஸ்ட் நமக்கு கிடைக்குது, 1 லட்ச ரூபா கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. 400 பேருக்கு 1 லட்ச ரூபா என்ன ஆயிடுச்சு. ஆனால் அவர்களுக்கு வாங்காமலே 10 பைசாவோடு இல்லாமலே கொடுத்தாங்கிறது ஒரு உண்மையான விஷயம். அப்போ அது மாதிரி நிறைய ஆறுதலான விஷயங்கள் நடக்குது. அந்த வகையில் நம்ம வந்து கட்டாயமாக வந்து ஒரு மகிழ்ச்சி அடைய தான் செய்யணும். ஓகே, இது எல்லாமே வந்து ஒரு நல்ல துவக்கம் அப்படின்னே எடுத்துக்கலாம். வித்தவுட் எனி டவுட். நன்றி சார், உங்களுடைய அரசியல் தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க. நன்றி.